ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா நியூ இயருங்க. அதனால் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட்டு தாங்க, கருப்பட்டியில் செய்த பாதாம் அல்வா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க, சிம்பிளாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். வருகிற புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாகவும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் பருப்பு ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு பவுல் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ பாதாம் பருப்போட தோலை எடுத்து வச்சுக்கலாங்க. பால் எடுத்திருக்கேங்க, இந்த டம்ளரில் பாதி எடுத்திருக்கேன். இப்போ பாலும் பாதாமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பாதாம் அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்போ பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கப் பாதாமுக்கு அதே கப் அளவு கருப்பட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்ச உடனே ஸ்டீல் ஃபில்டரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண், தூசி எல்லாமே இருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவா எடுத்துருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுதை சேர்த்துடலாங்க. இப்போ நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு 2 நிமிஷம். வதக்கினோடனே கருப்பட்டி கரைசலை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த அங்கங்கே கெட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கெட்டியாகும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. அதோட ஏலக்காவும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நம்ம கிளறி விட நல்லா கெட்டியாகிட்டே இருக்கும். இப்போ நெய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அல்வாவுக்கு கொஞ்சம் கூட நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கப்போ நல்லா சுண்டி வரும். பார்த்தீங்களா, அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.